தலைமைச் செயலகம் நான் எழுதினப்ப உமனுடைய ஒரு க்ரோனஸ் பற்றி எழுதினேன். அதுவும் இந்த கொற்றவைங்கிற கதாபாத்திரம் ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கணும், லீடர்ஷிப்போடும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ஸ்ரேயா ரெட்டி மேம் நான் வந்துச்சு. என்னுடைய வெயிலில் வந்து ஒரு 4 days ஒர்க் பண்ணாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து பசுபதிக்கும் அவங்களுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 4 days தான். ஆனால் ஃபிலிமில் அது பார்க்குறப்ப ஒரு கிளாசிக் மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஓடிடியில் அந்த தலைமைச் செயலகம் எழுதினப்ப இவங்க தான் ஞாபகம் வந்தாங்க. பட் ப்ரொடக்ஷனுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. இப்போ நான் அவங்ககிட்ட போய் கதை நரேட் பண்ணேன். அவங்க வந்து உங்களுக்காக நான் பண்ணுறேன் பாலன், கரெக்டாக வந்துடும்ல அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும் மேம் அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு என்னென்னா ரொம்ப ஃபெரோசியஸான எக்ஸ்ப்ரெசிவாக பெர்ஃபார்மன்ஸை புஷ் பண்ணணும் அப்படின்னு அவங்க மைண்டில் இருக்கும். எப்பயுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ஷூட்டிங் வந்தோடனே நான் வந்து ஓகே மேம் இன்னும் கொஞ்சம் செட்டில்டாக டென்ஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சொன்ன கதை இப்படி இல்லையே அப்படின்னு டெய்லி என்னையை போட்டு கரெக்டாக வந்துருமா கரெக்டாக வந்துருமா கரெக்டாக வந்துருமான்னு டெய்லி கேட்பாங்க. Z5 ரிலீஸ் ஆச்சு. போன வருஷத்தினுடைய மிகப்பெரிய மில்லியன் வியூஸை ரீச் பண்ண ஹைலி நோட்டிசபிளான ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர்னால் தலைமைச் செயலகம் தான். அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க, இதுக்கு முன்னாடி Z5 விலங்கு பெருசாக ஹிட் ஆகியிருக்க பாலன் அந்தளவுக்கு நம்மளுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்ட்டு. அப்போ நான் ஒன்று தோணுச்சு, ஒரு தீபாவளிக்கு மனிதனும் நாயகனும் ரிலீஸ் ஆச்சு. அது மனிதன்னா நம்ம நாயகன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி தலைமைச் செயலகத்தினுடைய வெற்றி இருந்துச்சு. முக்கியமாக கொற்றவை என்னுடைய ப்ரெசன்ஸ் அந்த 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 மொத்த எபிசோட்லேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து அவ்வளோ டென்ஸ்டாக எமோஷனலாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அது நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ரசித்தவங்க நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நடிச்சிருக்க படமோ நடிச்சிருக்க எண்ணிக்கையோ ரொம்ப கம்மி அவங்களோட டேலண்ட்டுக்கு முன்னாடி. அவங்க அவ்வளோ ஃபிட்னஸோட வெயிலில் பார்த்த அதே பாண்டியம்மாவா இன்றைக்கி கொற்றவையாக நிற்கிறாங்க. இன்னும் பெரிய உயரம் போனோம். என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.